அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு பெரும் நிவாரணம் அமைக்கப்படவுள்ள தனி ஆணைக்குழு. யாழில் இடம்பெற்ற சோகம், பரிதாபமாக பலியான 3 மாத குழந்தை. யாழ் வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு சிக்கிய சந்தேக நபர்கள் 3. நுரைச்சோலையில் மர்ம திரவத்தை அருந்திய 2 கடற்தொழிலாளர்கள் பலி. குளியாப்பட்டி சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிர் வாய்ப்பு. அனுரவின் உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி, நீதிமன்றம் சென்ற ராஜபக்ச குடும்பம். துருக்கியில் இடிந்து வீழ்ந்த 7 மாடி கட்டிடம், 2 குழந்தைகள் உயிரிழப்பு. ஆஸ்வசுமை 2ஆம் கட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள் வங்கிக் கணக்கு திறக்க அறிவுறுத்தல். தொடர்வென விரிவான செய்திகள். பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளை தீர்க்க மகளிர் ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே 7 உறுப்பினர்களை கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு 34ஆம் பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த மகளிர் ஆணைக்குழுவின் மூலம் அரசு மற்றும் தனியார் திணைக்கள பணியிடங்களில் பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள், துன்புறுத்தல்கள் மற்றும் அநீதிகள் குறித்து முறைப்பாடுகள் அளிக்க முடியும். இது பெண்கள் தொடர்பாக நீதிமன்றங்களில் நிலுவைகள் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் பிறந்து 3 மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கீரிமலை நல்லிணகபுரம் பகுதியைச் சேர்ந்த அரியதாஸ் கஜிஸ்னவி என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தை 2025 ஜூலை மாதம் 23ஆம் தேதி பிறந்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் தாயார் குறித்த குழந்தைக்கு பாலூட்டிய பின்னர் சிறிது நேரத்தில் மூக்காலும் வாயாலும் ரத்தம் வந்ததை அடுத்து குழந்தை மயங்கியுள்ளது. இதனை அடுத்து தெல்லுப்பிள்ளை வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு செல்லப்பட்ட வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு என்று சந்தேகிக்கப்படுகின்ற குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவர்களை கைது செய்துள்ளனர். வல்வெட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வெடிகுண்டினை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் 3 கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள், விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை 3 விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நுரைச்சோலை பகுதியில் கடலில் மிதந்து வந்த போத்தல் ஒன்றிலிருந்து திரவத்தை பரகியதாக கூறப்படுகின்ற 2 கடற்தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 2 28 வயதுடையவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலை பகுதியில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 4 கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்து வந்த மர்மமான திரவம் நிரப்பப்பட்ட போத்தல் ஒன்றை கண்டெடுத்து அதனை அருந்தியுள்ளனர். திரவத்தை பருகியதை தொடர்ந்து அவர்கள் கடும் சுகையினமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் அவர்கள் குடித்த திரவம் என்ன, அது எங்கிருந்து வந்தது என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குளியாப்பிட்டி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நேற்றைய தினம் பகல் உயிர் மாய்ப்பு செய்துள்ளார்.
சந்தேக நபரின் இந்த நடவடிக்கையை அறிந்த சிறைச்சாலை அதிகாரிகள் உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் அதற்கு முன்பு உயிரிழந்துவிட்டதாக குளியாப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் எரேபுல சிறிபெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் மீது பல கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததோடு அதற்கமைய குறித்த சந்தேக நபர் கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பாக அடையாள அணிவகுப்புக்காக முன்னிலைப்படுத்தப்பட இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த சந்தேக நபரின் சடலம் குளியாப்பட்டி போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதலோ அல்லது கிளைமோர் தாக்குதலையோ அல்லது நடத்த முற்பட்ட போது கைது நடவடிக்கையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த வீட்டு வரைபடம் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால சந்தேகம் எழுப்பியுள்ளார். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பிரதிவாதிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்க முடியும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதிகளால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் இன்னும் கிடைக்கப்பெற வேண்டியுள்ளதாகவும் அதன் பின்னர் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். துருக்கியில் திடீரென 7 அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து வீழ்ந்ததில் 2 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். துருக்கியின் கெப்சே நகரத்தில் நேற்றைய தினம் காலை 7 அடுக்குமாடி கட்டடம் ஒன்று திடீரென இடிந்து வீழ்ந்து தரைமட்டமானது. அப்போது அங்கு வசித்து வந்த 3 குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குடும்பம் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த துருக்கியின் மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கி பலியான 14 மற்றும் 12 வயதுடைய சிறுவர்களின் உடல்களை மீட்டுள்ளனர். இந்நிலையில் மாயமான பெற்றோரை தேடுகின்ற பணியில் துருக்கியின் மீட்புப் படைகளைச் சேர்ந்த சுமார் 627 வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் திடீரென 7 அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததற்கு அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற மெட்ரோ பணிகள்தான் காரணம் என்று உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரையில் வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் விரைவாக வங்கிக் கணக்கை திறந்து அது தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு வழங்க வேண்டும் என்று நலனோன்பு பயனாளிகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த சபை விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகையில் அஸ்வசுமை 2ஆம் கட்டத்திற்காக தகுதி பெற்ற பயனாளிகளின் பெயர் பட்டியல்கள் பிரதேச செயலாளர் காரியாலயங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அஸ்வசும நலத்திட்ட உதவிகள் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்காக தெரிவாகி இதுவரையில் வங்கிக் கணக்கொன்று திறக்காமல் இருக்கும் பயனாளிகள் தங்களுக்கு உரித்தான பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு சென்று வங்கிக் கணக்கொன்றை திறப்பதற்குரிய கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடிதத்தை மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகிய வங்கிகளில் தங்களுக்கு வசதியான வங்கி கிளை ஒன்றிற்கு சமர்ப்பித்து அஸ்வசுமம் நலத்திட்ட பயனாளிகள் வங்கிக் கணக்கொன்றை திறக்க வேண்டும். இதன் பிரகாரம் இதுவரையில் வங்கிக் கணக்கு திறக்காத அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் மிக விரிவாக இந்த வங்கிக் கணக்கை திறந்து குறித்த வங்கிக் கணக்கு தகவல்களை பிரதேச செயலாளர் காரியாலயத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.